ஹாய் ஸ்டடி வித் சென்னியில் 30 டேஸ் சேலஞ்சை இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் 8 and 9, 10 இதுக்கு வந்து 10th தமிழ், பாலிட்டி, மேத்ஸு, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதை முடிச்சேனான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி படிங்க. இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் டிவியேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே தமிழ் அண்ட் மேக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனான்னு கேட்டால் எஸ், நான் தமிழையும் மேக்ஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது மேக்ஸில் பாதி நான் என்ன பிளான் பண்ணணும் அது. அண்ட் அடுத்த டே வந்து நான் பாலிட்டி வந்து 2 days வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பாலிட்டி எடுக்கும்போது பாலிட்டி 2 days படிச்சுமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ பாலிட்டி தான் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த 3 days வந்து இந்த 3 days போதுமா இதை படிக்கன்னு கேட்டால், ஆல்ரெடி படித்தவங்க இப்போ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த 3 days வந்து அதிகம் தான். பட் இது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதை 10th நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எனக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்காக நான் 1 day எடுத்திருக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் இதில் இருக்கிற பேலன்ஸ் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா இதில் அதாவது நான் இந்த 3 daysல என்னெல்லாம் பேலன்ஸ் வச்சுருக்கணும், ஸோ இதை வந்து நாளைக்கு 1 dayல நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் நாளைக்கு ஈவினிங் வந்து இதை அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டார்கெட் வந்து 200க்கு 160 தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கிறது இல்லை. ஸோ நம்ம அதை நோக்கி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணீங்க, இதை ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதே பிளானை தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இதே மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுவுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லோரும் படிச்சுட்டே இருக்கிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.